Multi Mom Cartoon TV. Please like, share, comment, subscribe. Thank you friends. இதுதான் அழகான தங்கமலை காடு. இங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. காட்டுல உணவுக்கு பஞ்சமே இல்லை. பெரிய பெரிய பழமரங்கள், நீர்வீழ்ச்சிகள், அழகான வீடுகள், அன்பான நண்பர்கள்னு இந்த பறவைகளோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஆனா இந்த சந்தோஷமான நேரத்துல பக்கத்து காட்டுல இருந்து ஒரு கழுகு வந்து சேருது. இந்த காடு பச்சை பசேல்னு செழிப்பா இருக்குதே, அப்போ பறவைகளும் இங்க நிறைய இருக்கும். அவங்க உணவு தேடி போகும்போது தன்னோட குழந்தைகளை வீட்டுல விட்டுட்டு தானே போவாங்க. அத நான் உணவா வச்சுக்குவேன். இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு தூங்க ஆரம்பிக்குது கழுகு. அடுத்த நாள் காலையில நேரம் எல்லா பறவைகளும் எங்க உணவு தேடி போகலாம்னு கலந்து பேசிட்டு உணவு இருக்கும் திசையை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் உணவு தேடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு குழந்தை வீட்டுல இருக்கும், இல்லைன்னா ஒரு முட்டையாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு பறந்து போக ஆரம்பிக்குது. முதல்ல கிளியக்காவோட வீட்டுக்கு போகுது. அங்க கிளியக்காவோட குழந்தை தனியா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அதை தன் கால்களால கவ்வி பிடிச்சு தூக்கிட்டு போகுது. நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிருச்சு, நாம திரும்ப போகலாம். எனக்கு போறதுக்கு மனசே இல்ல. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குது. நாம இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போகலாம். இல்லைன்னா நீங்க எல்லாம் போங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர்றேன். அது சரியில்லை ராணி, நாம எல்லாரும் சேர்ந்து தானே வந்தோம். அப்ப சேர்ந்து போறதுதான் நல்லது. எனக்கு மனசே சரியில்லை, ரொம்ப கவலையா இருக்கு. என்னன்னே தெரியல. நம்ம உடனே வீட்டுக்கு திரும்பி போகலாம். கிளி சொன்னதை கேட்ட உடனே எல்லா பறவைகளும் தங்களோட வீட்டை நோக்கி போறாங்க. ஐயோ, என் குழந்தை எங்க போன நீ? ரொம்ப சின்ன குழந்தையாச்சே, இன்னும் பறக்க கூட தெரியாதே. அப்புறம் எப்படி இங்கிருந்து போனா? ஐயோ, என் குழந்தைய காணோமே. கிளியக்கா அழுக ஆரம்பிக்குது. நான் மோனா டூனி வீட்டுல போய் பாக்குறேன், ஒருவேளை அங்க போனாலும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சுட்டே கிளியக்கா மோனா டூனி வீட்டுக்கு போகுது. அதுக்கு பறக்கவும் தெரியாது, வேற ஏதாவது கழுகு வந்து தூக்கிட்டு போயிருக்குமோ? இப்படி யோசிச்சுட்டே மோனா டூனி வீட்டை நோக்கி போயிட்டு இருக்குது. கிளியக்கா, என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? மனட்டனி, என்னோட வீட்டுல என் குழந்தைய காணோம். உங்க வீட்டுக்கு வந்தாளா? இல்ல கிளியக்கா, இங்க வரலையே. என் பொண்ணு காலையில இருந்து தனியா தான் இருக்கா. அம்மா அம்மா, நீங்க எல்லாரும் காலையில உணவு தேடி போனதுக்கு அப்புறம் ஒரு கழுகு வானத்துல பறந்து போனதை பார்த்து நான் நினைக்கிறேன் குட்டி கிளி அதுதான் தூக்கிட்டு போயிருக்கும்னு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அப்போ இது அந்த கழுவோட வேலைதான். நான் இப்ப என்ன பண்ணட்டும்? ஆனா நம்ம காட்டுல கழுகே இல்லையே கிளியக்கா. பக்கத்து காட்டுல இருக்கிற கழுகாத்தான் இருக்கும். நம்ம நாளைக்கு தான் போய் தேட முடியும். இப்ப ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல போறது நமக்கும் அவ்வளவு பாதுகாப்பா இருக்காது. நீ கவலைப்படாம போய் தூங்கு, நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். மோனா டூனியும் சோனு டூனியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிளியக்கா ராத்திரி பூரா தூங்காம உட்கார்ந்து அழுதுட்டே இருக்குது. காலையில நேரம் புறா, கபாலி காக்கா ரெண்டு பேரும் மோனா டூனியோட வீட்டுக்கு வர்றாங்க. கிளியக்கா, நாங்க வர்ற வழியில ஒரு கழுகோட வீட்டை பார்த்தோம். அந்த வீட்டுல உன் குழந்தையோட இறகுகள் சிதறி கிடந்தது. கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? என் குழந்தைய விட்டுட்டு நான் உணவு தேடி போயிருக்க கூடாது. அவ கூடவே இருந்திருக்கணும். இப்படி ஆயிருச்சு கடவுளே. கிளியக்கா, இப்போ நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆனா டோனி, இதே மாதிரி அந்த கழுகு ஒரு நாளைக்கு நம்மோட குழந்தைகளையும் நாம இல்லாதப்ப தூக்கிட்டு போய் சாப்பிடுறோம். அப்போ நாம என்ன செய்யறது? கோபத்தோட பறவைகள் எல்லாம் அவங்க வீட்டை நோக்கி போறாங்க. கபாலி காக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நம்ம குழந்தையும் ரொம்ப சின்னதா இருக்கு. கழுகு வந்து தூக்கிட்டு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நானும் உயிரோடவே இருக்க மாட்டேன். இன்னைக்கும் அந்த கழுகு கண்டிப்பா வரும். வந்து யாராவது ஒருத்தரோட குழந்தை
குழந்தைய தூக்கிட்டு தான் போகுது. எல்லா குழந்தைகளையும் நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ராணி. எல்லா குழந்தைகளை பத்தியும் நமக்கு என்ன கவலை? நம்மோட ஜங்குவ பத்தி மட்டும் யோசி. எனக்கு யோசனை தோணுது. அது மாதிரி செஞ்சா கழுகு நம்ம ஜங்குவ தூக்கிட்டு போகாது. யோசனையா? என்ன யோசனை ராணி, சொல்லு. நாம அந்த கழுகு கிட்ட போகலாம். கழுகு கிட்ட நம்ம வீட்டை பத்தி சொல்லாம மத்த வீடுகள்ல எங்க முட்டை இருக்கு, எங்க எங்க குழந்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டா அப்புறம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போகுது? அவங்க எல்லாரும் நம்மோட நண்பர்கள். அவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அது தப்பு ராணி. என்னால அப்படி செய்யவும் முடியாது. நம்ம குழந்தைய நாம உயிரோட காப்பாத்தணும்னா நமக்கு வேற வழி இல்ல. இத பத்தி எல்லாம் யோசிக்காம கிளம்பி என் கூட வா. ராணி காக்கா சொன்னதை மறுக்க முடியாம கபாலி காக்காவும் பறந்து போகுது. 2 பேரும் கழுவோட வீட்டுக்கு வர்றாங்க. கழுகாரே, எப்படி இருக்கீங்க? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அட, ராணி காக்காவும் கபாலி காக்காவும் என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? கழுகாரே, நாங்க காக்கா குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் உங்க கூட நண்பர்களா இருக்கலாம்னு வந்தோம். உங்களுக்கு எங்களாலையும் ஏதாவது உதவி பண்ண முடியும். நான் எப்படி உங்க கூட நண்பர்களா இருக்க முடியும்? நீங்க வெறும் காக்கா கூட்டம். என்னோட கழுகு நண்பர்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு உதவி செய்யறதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. அதனால உங்களை நண்பர்களா ஏத்துக்கிறேன். இத கேட்ட உடனே 2 பேருக்கும் சந்தோஷம் ஆயிருது. சரி கழுகாரே, நாங்க கிளம்புறோம். யாருடைய குழந்தை தனியா இருக்குன்னு பார்த்துட்டு உடனே வந்து உங்களுக்கு தகவல் சொல்றோம். கழுகாரே, உங்களுக்கு முதல்ல கிடைக்க போற உணவு மோனாட்டூனியோட குழந்தையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான நேரம் கிடைக்கும் போது உங்ககிட்ட சொல்றோம். இப்ப நாங்க கிளம்புறோம். 2 பேரும் அங்கிருந்து பறந்து போறாங்க. அடுத்த நாள் ராணி காக்காவும் கபாலி காக்காவும் மோனாட்டோனி கிட்ட போறாங்க. மோனாட்டூனி, இன்னைக்கு உணவு தேடி நாம போகணும் இல்ல? கிளம்பு, நேரமாயிருச்சே. ராணி காக்கா, என்னத்த சொல்றது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. கழுகு கிளியக்காவோட குழந்தைய சாப்பிட்டுருச்சு. ஆந்தையக்காவும் தன்னோட குழந்தை கூடவே இருக்குது. நான் மணிப்புறாவுக்காக காத்துட்டு இருக்கேன். அது வந்த உடனே நான் அது கூட சேர்ந்து போவேன். மணிப்புறா சொல்லுச்சு, ஒரு இடத்துல நிறைய உணவு கிடைக்கும்னு. என்ன பண்றது? உணவுக்காக போய்த்தானே ஆக வேண்டி இருக்கு. என் குழந்தையும் வீட்டுல தனியா தான் இருக்கு. கபாலி காக்கா உணவு தேடி கொண்டு வரும். நான் உன் குழந்தைய பாத்துக்கிறேன். இன்னைக்கு நதிக்கரைக்கு பக்கத்துலயா உணவு தேடி போறீங்க? ஆமா கபாலி காக்கா, மணிப்புறா வந்த உடனே போகணும். மணிப்புறா பறந்து வந்து அங்க சேருது. சரி, நீ போய் சீக்கிரம் உணவு தேடிட்டு வா. நாங்களும் சீக்கிரம் போயிட்டு வர்றோம். ராணி காக்காவும் கபாலி காக்காவும் அங்கிருந்து பறந்து போறாங்க. மோனாட்டூனி, இந்த 2 கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களும் இங்க எதுக்கு வந்தாங்க? அது ஒண்ணும் இல்ல, எப்ப உணவு தேடி போக போறேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. மோனாட்டூனி, எனக்கு இந்த விஷயத்த ஆந்தையக்கா சொன்னாங்க. நேத்து சாயந்தரம் இந்த ராணி காக்காவும் கபாலி காக்காவும் கழுவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. கழுவோட பேசிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு திரும்ப போயிருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ சதி வேலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. அதனால இன்னைக்கு சோனுவையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு பயமா இருக்கு. நீங்க சொல்றபடியே சோனுவையும் கூட்டிட்டு போலாம். மோனாட்டூனி சோனுவை முதுகுல சுமந்துட்டு கூடவே கூட்டிட்டு போகுது. மணிப்புறாவும் கூடவே பறந்து போகுது. ராணி, நாம உணவு தேடி போறேன். நீ போய் கழுகிட்ட மோனாட்டூனியோட குழந்தை தனியா இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு வந்துரு. கபாலி காக்கா உணவு தேட போகுது. ராணி காக்கா கழுகு கிட்ட சொல்ல போகுது. ஆனா ராணி காக்காக்கு தெரியாது மோனாட்டூனி சோனுவையும் தன்னோட அழைச்சிட்டு போனது. கழுகு கிட்ட வந்து சேருது ராணி காக்கா. கழுகாரே, கழுகாரே, சீக்கிரம் கிளம்புங்க. உங்களோட உணவு தயாரா இருக்குது. மோனாட்டூனியோட குழந்தை சோனோட்டூனி தான் இன்னைக்கு உங்களோட உணவு. மோனாட்டூனி உணவு தேடுறதுக்கு நதிக்கரை பக்கம் போயிருக்குது. சோனோட்டூனி மட்டும் வீட்டுல தனியா இருக்குது. நல்ல செய்தி சொன்ன. நீதான் எனக்கு உண்மையான தோழி.
கழுகு மோனோடோனி வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. எனக்கும் ரொம்ப பசிக்குது. நானும் எங்கேயாவது ஏதாவது பழம் கிடைக்குதான்னு தேடி பார்க்கணும். ராணி காக்காவும் உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போகுது. கழுகு மோனோடோனியோட வீட்டுக்கு வந்து சேருது. அங்க பார்த்தா ஒருத்தரும் இல்ல. இத பார்த்த உடனே கழுகுக்கு கோபம் வந்துருது. கொஞ்ச தூரம் பறந்து போய் இன்னொரு இடத்துல பாக்குது. அங்க அம்மா ஆந்தை தன் குழந்தையோட இருக்குது. நான் நேற்று சாயந்தரத்துல இருந்து பட்னியா இருக்கிறேன். இந்த காக்காங்க வந்து என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி இருக்காங்க. எனக்கு ரொம்ப பசியா இருக்குது. நான் ஒரு வேலை பண்றேன். இந்த காக்காவோட வீட்டுக்கு போறேன். அங்க அதோட குழந்தை தனியாத்தானே இருக்கும். இன்னைக்கு கண்டிப்பா அதுதான் என்னோட இறை. ஆத்திரத்தோட அங்கிருந்து பறந்து வருது கழுகு. இங்க வந்து தனியா இருக்கிற குழந்தைய கொன்னு சாப்பிட்டுறது கழுகு. கபாலி காக்கா உணவு தேடி போயிட்டு இருக்கும்போது மோனோடோனி கூட சோனு டூனி இருக்கிறத பாக்குது. உடனே மனசுல ஏதோ ஒரு பயம் உண்டாகுது கபாலி காக்காக்கு. தன்னோட குழந்தை வீட்டுல தனியா இருக்குதே, என்ன ஆச்சோ தெரியலையே. வேக வேகமா வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது கபாலி காக்கா. வீட்டுக்கு வந்து சேருது. முதல்லயே வீட்டுக்கு வந்திருந்த ராணி காக்கா கண்கள்ல கண்ணீரோட அழுதுட்டு இருக்குது. நான் உன்கிட்ட முதல்லயே சொன்னேன், நம்மை நம்பிய நண்பர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு. நீ கேட்காம இருந்த. இப்ப பாத்தியா நமக்கு கடவுள் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு கபாலி காக்காவும் கண்கள்ல கண்ணீரோட இருக்குது. ஓகே, பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.